இவ்வளோ நாள் இந்த சேனலை வாய்ஸ் ஓவர் வீடியோஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எஸ்இஓ வேர்ல்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால நானும் ஜெனிக்ஷுவல் லேர்னிங்கை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல். என்னோட வாய்ஸ் ஓவர் வீடியோஸ்க்கு மட்டுமே இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு 7 ஏஇஓ சீக்ரெட்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, பிளாக்ஸ் ஆர் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் ஏஐ என்ஜினுக்கு. ChatGPT மாதிரியான ஏஐ டூல்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற பிளாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லிஸ்டிக்கல் ஆர்டிக்கல், ஒப்பீனியன் பிளாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ஏஐ என்ஜின்ஸுக்கு ஆர்டிகல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். செகண்டு, எஸ்இஓ கீவேர்ட்லேருந்து கான்டெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நாம் பெஸ்ட் லேப்டாப் அண்டர் 70K அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்போம். பட் இப்போது வீடியோ எடிட்டிங்க்கு எந்த லேப்டாப் பெஸ்ட்டாக இருக்கும், பட்ஜெட் 70K, அது லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் கான்டெக்ஸ்டோட கேட்குறோம். அதனால் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுற பிளாக்ஸ் ஜென்ரிக்காக இல்லாமல் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். தேர்டு, ஏஐக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எல்எல்எம்ஸ் எல்லாமே கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்கள் கான்டென்ட்டில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸையும் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விச் லேப்டாப் இஸ் பெஸ்ட் ஃபார் வீடியோ எடிட்டிங் அண்டர் 70K, இந்த மாதிரி ஹெட்டிங்ஸை கொஷினாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஐனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த்து, ஏஐ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கான்டென்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கூகுளை விட ஏஐ என்ஜின்ஸ் இதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதனால உங்கள் கான்டென்ட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்பேரிசன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து, பேக்லிங்க்ஸ் மட்டும் பத்தாது. ட்ரெடிஷ்னல் எஸ்இஓவில் பேக்லிங்க் அதிகமாக இருந்ததுன்னா ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். பட் ஏஇஓவில் எந்த வெப்சைட்டில் கான்டென்ட் கிளியராக இருக்குதோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஸ்மால் வெப்சைட்டாக இருந்தால் கூட ஏஐயில் அப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிக்ஸ்த்து, ஏஐ கான்சென்சஸ் பில்ட் பண்ணுது. அதாவது உங்களோட வெப்சைட்டை மட்டும் பார்க்காம உங்களை பற்றி அதர் வெப்சைட்ஸ் லைக் ரெடிட், லிங்க்டின், யூடியூப் இந்த மாதிரி பேஜஸில் உங்களோட பிராண்ட் எப்படி மென்ஷன் ஆகிருக்குன்னு பார்க்கும். சப்போஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் உங்கள் பிராண்ட் அதிகமாக மென்ஷன் ஆகிருந்தது அப்படின்னா ஏஐ ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணும். செவன்த்து, ஏஐ விசிபிலிட்டி டெய்லி சேஞ்ச் ஆகும். கூகுள் ரேங்கிங் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். பட் ஏஇஓவில் இன்னைக்கு ஒரு சைட் யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு வேற ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஏஇஓவில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி அட்வான்ஸ்டு எஸ்இஓ வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.